ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேலண்டர் ப்ராப்ளம்ஸில் டைப் 3 அந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதாவது டைப் 3 என்னன்னு பார்க்கணும். ஃபைண்டிங் எ வீக் டே ஆன் த பேசிஸ் ஆஃப் அனதர் வீக் டே. சரி, இப்போ இதில் இந்த டைப் 3 பொறுத்த வரைக்கும் சில கான்செப்ட். ஸோ ஓகேவா, இந்த டேஸ் சம்மந்தப்பற்றின சில கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் அது ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த கான்செப்ட் என்னன்றது மட்டும் சொல்கிறேன். சரி, இப்போது ஃபஸ்ட்டு எஸ்டர்டேன்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எஸ்டர்டே அப்படின்றது என்ன? டுடே மைனஸ் ஒன் டே தான் எஸ்டர்டே. கரெக்டாக? டுடே மைனஸ் ஒன் டே இது வந்து எஸ்டர்டே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட்டு டுமாரோ. டுமாரோ அப்படின்றது என்ன? டுடே ப்ளஸ் ஒன் டே ஆட் ஆனால் டுடேவோட ஒன் டே ஆட் ஆனால் டுமாரோ வந்துடும். சரி, நெக்ஸ்ட்டு டே ஆஃப்டர் எஸ்டர்டே. சரியா? சில விஷயங்கள் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். டுடே கேள்விப்பட்டிருப்போம், டுமாரோ கேள்விப்பட்டிருப்போம், எஸ்டர்டே கேள்விப்பட்டிருப்போம், டே ஆஃப்டர் டுமாரோ கேள்விப்பட்டிருப்போம். ஸோ சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ அதில் நான் இதில் என்னன்னு சொல்கிறேன். சரி, டே ஆஃப்டர் எஸ்டர்டே அப்படின்றது என்ன? டே ஆஃப்டர் எஸ்டர்டே அப்படின்றனாலும் டுடே தான் அர்த்தம். டே ஆஃப்டர் எஸ்டர்டே. சரிங்களா? இதுக்கு டுடே தான் அர்த்தம். நெக்ஸ்ட்டு டே பிஃபோர் எஸ்டர்டே. டே பிஃபோர் எஸ்டர்டே அப்படின்னா என்ன அர்த்தம்? டே பிஃபோர் எஸ்டர்டே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டுடே மைனஸ் 2 days. ஓகே, டே பிஃபோர் எஸ்டர்டே, டுடே மைனஸ் 2 days, டே பிஃபோர் எஸ்டர்டே. சரி, நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டே ஆஃப்டர் டுமாரோ. இது நம்ம ஆல்ரெடி நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். டே ஆஃப்டர் டுமாரோ அதாவது என்ன? டுடே ப்ளஸ் 2 days. டுடே ப்ளஸ் 2 days இது வந்து டே ஆஃப்டர் டுமாரோ. சரி, நெக்ஸ்ட்டு டே பிஃபோர் டுமாரோ. டே பிஃபோர் டுமாரோ. ஸோ இது என்ன வரும்? டே பிஃபோர் டுமாரோனாலும் டுடே தான் அர்த்தம். சரி, அப்போ டுடேவை நம்ம எப்படி சொல்லலாம்? டே ஆஃப்டர் எஸ்டர்டேன்னு சொல்லலாம், டே பிஃபோர் டுமாரோன்னு சொல்லலாம், டுடேன்னு சொல்லலாம். 3 விதமாக சொல்லலாம். சரிங்களா? ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட்டு. சரி, இப்போ இதுக்கு மேலே இப்போ பாருங்கள், டே ஆஃப்டர் த டே பிஃபோர் எஸ்டர்டே. டே ஆஃப்டர் த டே பிஃபோர் yesterday. Day after the day before yesterday. Okay, day after the day. Day after the day before yesterday. சரிங்களா? சரி, டே ஆஃப்டர் த டே பிஃபோர் எஸ்டர்டே. சரி, அப்போலாம் என்ன அர்த்தம் அப்படின்னா டே ஆஃப்டர் த டே பிஃபோர் எஸ்டர்டே. சரி, இப்போது இது என்ன வரும் அப்படின்னா, ஸோ இதை நான் டேரெக்டாக சொல்லிடுறேன். ஓகே, ஸோ அப்படியே சுற்றி வளைச்சி போய் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதோட நமக்கு கான்செப்ட், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த பர்டிகுலர் கான்செப்ட் அந்த டாப்பிக்கை சால்வ் பண்ணுறதுக்கு. அப்போது டே ஆஃப்டர் த டே பிஃபோர் எஸ்டர்டே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டுடே மைனஸ் 1 day அப்படி தான் அர்த்தம். டுடே மைனஸ் 1 day. ஸோ டேரெக்டாக அந்த கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம நல்லா உள்ளே போய் கன்ஃபியூஸ் ஆகி தெரிஞ்சுக்கிறத விட இதுக்கு என்ன மீனிங் இதை மட்டும் தெரிஞ்சுட்டால் போதும். சரி, நெக்ஸ்ட்டு 8th one. ஸோ 8th one என்னன்னு பார்த்தீங்கன்னா டே பிஃபோர் த டே ஆஃப்டர் டுமாரோ. டே பிஃபோர் த டே ஆஃப்டர் டுமாரோ. ஸோ இதுக்கு என்ன மீனிங்? டே பிஃபோர் த டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்றது என்னன்னா டுடே ப்ளஸ் 1 day. சரி, நெக்ஸ்ட்டு 9th one. ஸோ 9th one டே பிஃபோர் த டே ஆஃப்டர் எஸ்டர்டே. டே பிஃபோர் த டே ஆஃப்டர் எஸ்டர்டே. டே பிஃபோர் த டே ஆஃப்டர் எஸ்டர்டே அப்படின்றது என்னென்னா டுடே மைனஸ் 1 day.
டுடே மைனஸ் 1 டே. சரி, இப்போ இதுக்கு இன்னொரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. டே ஆஃப்டர் த டே பிஃபோர் டுமாரோ. டே ஆஃப்டர் த டே பிஃபோர் டுமாரோ. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டுடே ப்ளஸ் 1 டே. சரி, இப்போ இந்த கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுட்டிங்கன்னா இந்த டைப் 3 கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். இதுதான் பேசிக் கான்செப்ட்டுங்க. ஸோ இதை பேசிக் கான்செப்ட் என்னென்னு நல்லா தெரிஞ்சுட்டிங்கன்னா ஸோ அதில் கேட்குற கொஷின்ஸ் என்னன்றதை சால்வ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டுடே வந்து சண்டே. ஓகே, டுடே வந்து சண்டேன்னு கேட்குறாங்க. சரி, அப்படின்னா என்ன? வாட் டே ஆஃப் த வீக் வில் பி 3 days ஆஃப்டர் டுமாரோ. 3 days ஆஃப்டர் டுமாரோ என்னன்னு கேட்குறாங்க. 3 days ஆஃப்டர் டுடே சண்டேனா 3 days ஆஃப்டர் டுமாரோ என்னன்னு கேட்குறாங்க. சரி, அதாவது என்னென்னா த்ரீ டேஸ் ஆஃப்டர் டுமாரோ. ஓகே, டுடே சண்டேனா டுமாரோ வில் பி மண்டே. ஓகே, சரி, டுமாரோ மண்டேஸ் ஆயிடுச்சு. 3 days ஆஃப்டர் டுமாரோ தான் கேட்குறாங்க. டுமாரோவுக்கு அப்புறம் 3 டேஸ்க்கு என்ன டேவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது டுடே சண்டேனா டுமாரோ வந்து டெஃபினட்டாக மண்டே. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 3 days வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே. இப்போ தேர்ஸ்டே இதுக்கு ஆன்சர். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் இதை பேஸ் பண்ணி, ஓகேவா, இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம இந்த கான்செப்டை கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஓகே, ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் டைப் கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ, பாய்.